திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. இப்ப எத்தனை மாசம் ஆச்சு? 50 மாசம் ஆச்சு. என்ன ஆச்சு? செஞ்சாங்களா? மாணவர்கள் ஏமாத்திட்டாங்கல்ல. அதோட திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை பூட்டி வச்சிருக்காரு. சொல்லப்பா மாணவர் கேட்கிறாங்க. இப்படி ஏமாத்து வேலை. இத நம்பி மாணவ சங்கங்கள் நீட் தேர்வு ரத்தாயிரும் எண்ணி முழுமையா தேர்தல் அந்த கவனம் செலுத்தாத காரணத்தினால இன்னைக்கு 25 பேர் மாணவ மாணவி உயிர் நீத்துட்டாங்க. இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏத்துக்கணும். அதே முடியாது இல்ல, அப்புறம் ஏன் முடியும்னு சொன்ன? சட்டமன்றத்தில் பேசுறாரு, நான் கேள்வி கேட்டதுக்கு சொல்றாரு நீட் தேர்வு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. இதையா நாங்களும் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு வந்துட்டு நாங்க செய்ய முடியாதுன்னு சொன்னோமே. அப்ப நீட் தேர்வை ரத்து செய்ய மக்களை ஏமாற்றி இளைஞரை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் முடியாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா பொய் தானே பேசியிருக்காரு, பொய்யான அறிக்கை தானே வெளியிட்டு இருக்காரு ஸ்டாலின்.